வேடச்சந்தூர் அருகே மாரியம்மன் கோயில் திருவிழாவில் 10ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் யேசுராஜ். யேசுராஜ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். நீங்க வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் வேரசனூர் அருகே இருக்க அய்யலூர் கோடாங்கி சின்னான்பட்டியில கடந்த ஒரு 3 நாட்களாவே காளியம்மன் மாரியம்மன் கோயில் திருவிழா நடந்துட்டு வந்துச்சு. இதுல கலந்துக்கிறதுக்காக வெளியூரை சேர்ந்த ஒரு 15 வயது பள்ளி மாணவி தனது குடும்பத்தினர் திருவிழா பார்க்க வந்திருக்காரு. அப்ப அந்த மாணவி தனியா இருந்தப்போ அதே பகுதியை சேர்ந்த கட்டிட தொழிலாளர் ராஜபாண்டி அப்படிங்கிறவரு அந்த மாணவியை தனியறைக்கு இழுத்து சென்று பாலியல் தொல்லை கொடுத்திருக்காரு. அப்போ பயத்துல அந்த மாணவி அலறவே அங்கிருந்து தப்பி ஓடிடுறாரு. இதனை கண்ட அந்த மாணவியின் சத்தத்தை கேட்டு அங்கே அவரது பெற்றோர் அந்த மாணவியை மீட்டு காயமடைஞ்ச அவர் திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வச்சிடறாங்க. அதன் பிறகு அந்த ராஜபாண்டியின் பெற்றோரிடம் போய் இந்த மாதிரி இது குறித்து தட்டி கேட்ட போது அவங்க குடும்பத்தினர் எல்லாம் சேர்ந்து இது யாரும் வெளியில சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்களை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க. இது குறித்து மாணவியின் பெற்றோர் வடமதுரை அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்துல புகார் செஞ்சாங்க. அதன் பேர்ல ராஜபாண்டி மீது போக்சோ சட்டத்துல வழக்கு பதிவு செஞ்சு அவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மேலும் மிரட்டல் விடுத்த அவர் உறவினர்களான விஜயகுமார், காயத்ரி, சிங்கராஜ், பிரேமலதா ஆகிய 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செஞ்சு அவங்களையும் கைது செஞ்சிருக்காங்க. விவரங்களுக்கு நன்றி சுமித் யேசுராஜா. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.